வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை தட்டுகளுடன் வளைகாப்பு விழா நடத்திய எம்எல்ஏ. சென்னை திருவேற்றியூரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் திருவேற்றியூர் தொகுதிக்குட்பட்ட 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவேற்றியூர் ஆகாஷ் மருத்துவமனை அருகே சாய்மஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் திருவேற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் அவரது மனைவி கஸ்தூரி ஆகாஷ் மருத்துவமனை இயக்குனர் செல்வராஜ்குமார் கலந்து கொண்டு 5 வகை சாதம் வைத்து வளைகாப்பு நடத்தினர். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு சந்தனம் பூசி நலங்கு வைத்து கையில் வளையல் அணிவித்து மாலை அணிவித்து சீர்வரிசையாக புடவை வளையல் மற்றும் மகப்பேறு நிதி உதவி வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டார ஒருங்கிணைப்பாளர், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள், மாநகராட்சி மருத்துவர்கள் பங்கேற்று வாழ்த்தினர். இதனை அடுத்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்களுக்கு 5 வகை வளைகாப்பு சாதத்துடன் எம்எல்ஏ KP சங்கர் உணவு பரிமாறினார். சுகப்படுத்துவதற்கு அடைகிறதுக்காக, ஆனால் ஒரு சிலரால் இதை நடத்த முடியாது. அதை தான் இந்த கவர்மெண்ட், தமிழக அரசு எல்லாரும் இந்த பயனை அடைய வேண்டும், எல்லாரும் இந்த சந்தோஷத்தை பெற வேண்டும் என்கிறதுக்காக இந்த சிறப்பான திட்டத்தை செய்து கொண்டிட்டு இருக்காங்க. ஸோ நம் இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கும் இந்த நன்றி நம்ம தெரிவித்துக் கொள்ளணும். நீங்கள் இந்த குழந்தை பிறக்கிறதோடு உங்க விட்டுறக்கூடாது. குழந்தை செல்வம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே குழந்தை செல்வம் தான் இருக்கிறதுலே நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்தோன்னு அதோட முடிஞ்சிருப்பதில்லை. குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும். அவங்க எந்த படிப்புக்கு வேணாலும் போகலாம், ஆனால் அந்த படிப்பில் அவங்க டாப்பில் இருக்கணும். வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதுக்கு நீங்களாம் அந்த தாய்மார்கள் நடத்த மட்டும்தான் முடியும். பார்த்துங்க, குழந்தைங்க நம்ம குழந்தை ஒழுக்கமான குழந்தையா இருக்கணும், நல்ல குழந்தையா இருக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல உயரத்தை தொடரணும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்குமே ஒரு பெருமையை சேர்க்கும். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்கள் உங்கள் குழந்தையோட எப்பவுமே உங்கள் குழந்தை செல்வங்களாலும் சரி, உங்கள் குடும்பத்தாரோடும் சரி, எப்போதுமே இன்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிருங்க. இந்த எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கு நம்மளை சார்ந்தவங்களோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோ தீய செயல்களுக்கு போக விடாமல் பார்த்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் தான் ரொம்ப நல்ல செல்வம். அதை நீங்க பேணிக்காக்க வேண்டியது உங்க கடமை. நன்றி, வணக்கம். 2021 வந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகுதான் இது மாதிரி ஒரு சமுதாய வளர்ச்சிக்கான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னக்கூடிய ஒரு சிறப்பான முதலமைச்சருடைய திட்டம் தான் இந்த நல்ல திட்டம். மகளிருக்கு வளைகாப்பு செய்யக்கூடிய நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தது கலைஞர் அரசு. பெண்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்ந்த அரசு கலைஞர் அரசு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உழைத்த அரசு என்றால் கலைஞர் அரசு. அது சாலை விரிவாக்கமாக இருந்தாலும், மேம்பாலமாக இருந்தாலும், அது டைட்டல் பார்க்க இருந்தாலும், டைட்டல் பார்க்க இந்த வேலைவாய்ப்பு ஐடி சென்டராக இருந்தாலும், இதையெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்து மக்கள் நலனாகவும் வளமாகவும் பலமாகவும் இருக்கணும் நினைச்ச அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கலைஞர் அரசு. அந்த வழியில் இந்த திராவிட மாடலுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து மகப்பேறு மருத்துவமனை திட்டத்தை கொண்டு வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா வளைகாப்பு நிகழ்ச்சி என்றால் சமுதாய வளைகாப்பு. சமுதாயம் என்பது ஒருங்கிணைந்த மக்கள் சமுதாயம். அந்த வளைகாப்பு என்பது ஒரு தாய் வீட்டிலேயோ ஒரு தந்தையோ அண்ணனாகவோ தம்பியாக இருக்கக்கூடியதான் அதை செய்ய முடியும். அந்த வாய்ப்பை வழங்கிய இந்த அரசுக்கும் இந்த பயனாளிகளுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதை விட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்க போறது இல்லை. காரணம்னா ஒரு 100 பேருக்கு ஒரே நேரத்தில் இந்த புண்ணியத்தை கிடைக்கிறேன்னா 100 உயிர் திரும்பி உருவாக போகுது. 100 உயிர் திரும்பி வந்து அந்த மண்ணுக்கு வரப்போகுது. அப்போ எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கு அந்த குடும்பம். அவங்கள படிக்க வச்சு, அவங்கள வளர்த்து, அவங்களை பெரியாராக்கி இந்த தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய் தந்தையர்களை வளர்த்து இன்னைக்கு அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசு தான் உங்களுக்கான திட்டத்தை கொண்டு வரும். நான் சொன்னது போல இல்ல தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், அதே போல் உங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் வழங்க திட்டம், அதே போல் நீங்க பேருந்து விலையில்லா பேருந்து, இதை போல் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு தான் தமிழக அரசு. அதனால் நீங்களும் நலமாகவும் வளமாகவும் வளமாகவும் நீங்க இருப்பதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் நம்ம தமிழக அரசு. அதனால நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்து வரக்கூடிய காலங்களில் நீங்க இந்த ஆட்சியை 2026லும் நீங்கள் தொடர வைக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்க குழந்தை பிறக்கும் போது எங்களை கூப்பிடணும். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு தரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, ஒருங்கிணைந்த இந்த பால்வாடி அங்கன்வாடி மையத்தினுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் எங்களுடைய திருவொற்றியூர் தொகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.